இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மதுரையில் பொதுக்கூட்டத்திலே, நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசுகிற போது எங்கள் பெயரை உச்சரித்து, மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர் பெயரை உச்சரித்து, எங்கள் பெயரை எல்லாம் உச்சரித்து, எங்களை மதுரையை தாண்டி யாருக்கும் தெரியாது என்று அவர் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இப்போது உதயகுமாரோ செல்லூர் ராஜோ யார் பெயர் யாருக்கு எந்த மாவட்டத்தில் தெரிகிறது என்பது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு அண்ணாமலை மதுரையில் பேசிவிட்டு சென்றதுனால அதற்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த மாதம் 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் நம்பிக்கையோடு மத்திய அரசாங்கத்திற்கு சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதில் 3 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சிக்கான விடுவிக்கப்படாத நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும், தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும், மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஆனால் நடந்தது என்ன? தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இந்த கோரிக்கைகளை அவர்கள் தள்ளுபடி செய்ததோடு மட்டுமல்லாமல், இந்த கோரிக்கைகளை அவர்கள் கவனத்தோடு அதில் இடம்பெற செய்வதை தவிர்த்து இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, புதிய அறிவிப்புகளும் புதிய திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அவர் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால அவரை தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொண்டவர்களுக்கும் அங்கே என்ன அவமானம் நடைபெற்றது என்பது ஊடகங்களில் செய்தியாக இருந்தது. அப்போது டெல்லியில் இருந்து காணொலி மூலமாக பேட்டியளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 6,362 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் அறிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் இது காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலே ஒதுக்கியதை விட 7 மடங்கு அதிகம் என்று பெருமை பேசினார்கள். மேலும் எதிர்க்கட்சி ஆளுகிற மற்ற மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று மார்தட்டி சொன்னார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன? பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு இருக்கிறது என்பதற்கு எல்லா மாநிலங்களையும் சொல்லவில்லை, ஒரு சில மாநிலங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். உத்தரப்பிரதேசத்திற்கு 19,848 கோடி இந்த நிதிநிலை அறிக்கையில் ரயில்வே திட்டங்களுக்கு, மத்திய பிரதேசத்துக்கு 14,738 கோடி, ஒடிசாவுக்கு 10,586 கோடி. இப்போ தான் 25 வருஷம் கழித்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அங்கே 10,856 கோடி. அதே போல் குஜராத்திற்கு 8,743 கோடி ஒதுக்கீடு செய்ததோடு மட்டுமல்லாமல், இது பாரதிய ஜனதா ஆளுகிற கட்சி, பாரதிய ஜனதா கூட்டணியோடு ஆளுகிற அந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு இருக்கிறார்கள் என்று பார்த்தால், மராட்டியத்திற்கு 15,940 கோடி, பீகாருக்கு இப்போ அவங்களுடைய கூட்டணியில் அங்கே வகிக்கிறாங்க இல்லையா, 10,033 கோடி, ஆந்திராவுக்கு 9,151 கோடி. இப்படி தாராளமாக நிதி ஒதுக்கிறவர்கள் இப்போ இந்த மாநிலங்கள்லாம் ஒப்பிடுகிற போது ரயில்வேக்கு அதிக வருமானத்தை தரக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, தமிழ்நாடு தான் அதிகமான வருமானத்தை ரயில்வே துறைக்கு பெற்றுக் கொடுக்குது. அதிகமாக வருமானத்தை பெற்றுக் கொடுக்குற தமிழகத்திற்கு 6,000 கோடி என்று அறிவித்தாலும்
அதையெல்லாம் இப்போ 1000 ரூபாய் என்கிற அளவில் அவர்கள் அறிவிப்பினுடைய அடையாளமாக ஒதுக்கியிருக்கிறார்கள். அறிவித்த திட்டங்களையும் ரத்து செய்திருக்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலை. இப்போது பெங்களூரில் 2 தினங்களுக்கு முன்பாக, சரியாக 2 தினங்கள் முன்பாக என்று நினைக்கிறேன், 3வது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஆனால் மதுரை கோவைக்கு ப்ரொபோசல் அனுப்பிச்சு பல காலமாக அது பீசிபிலிட்டிலாம் ஓகே பண்ணி அது நிலுவையிலே இருக்கிறது. இப்போ மதுரை திருமங்கலம் ஒத்தக்கடை இடையேயான 31 கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் திட்டங்கள் திருமங்கலம், கப்பலூர், உச்சப்பட்டி, தோப்பூர், திருநகர், திருப்பரங்குன்றம், பசுமலை, வசந்த நகர், பெரியார் பஸ் நிலையம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், அப்படியே நம்ம வரிசையாக கோர்ட்டு, அப்புறம் மாட்டுத்தாவணி, அப்புறம் ஹைகோர்ட்டு, அப்படியே ஒத்தக்கடை. இந்த 31 கிலோமீட்டருக்கு பீசிபிலிட்டியோடு இருக்குது, தயாராக இருக்குது. அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலை. இப்போ மதுரையில் பேசியிருக்கிற அண்ணாமலை வெறும் பேச்சு தான் பேசுகிறாரே தவிர, வெறும் காற்று தான் வருதுன்ற மாதிரி அண்ணாமலையிட்டிருந்து பேச்சு தான் வருதே தவிர, இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி வாங்கி கொடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தீரும். நிதி நிலையிலே இன்றைக்கு மிகப்பெரிய பற்றாக்குறையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் திராவிடத்திற்கு முடிவு கட்டுவதற்கு நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறோம் என்று அவர் வீரவசனம் பேசுவதனால இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இப்போது நான் வாசித்திருப்பது என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இது ஒரு சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன், ட்ரையல் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் தோண்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த தமிழ்நாட்டு அரசை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை அவர்கள் எப்படி புறக்கணித்திருக்கிறார்கள், வாக்களிக்கவில்லை என்கிற மக்களுக்காக வஞ்சிக்கிற அந்த நடவடிக்கையை எப்படி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், இது குறித்து இதுவரைக்கும் வாய் திறக்காத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இன்றைக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது குறித்து மதுரையில் ஒன்றுமே பேசலை. ஆனால் எங்களை வசைப்பாடுவதிலே அவர் நேரத்தை செலவிடுகிறார். இப்போ உதயகுமார் 10 ஆண்டுகள் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறது, அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறதா தெரியலையா, அதுவெல்லாம் தமிழ்நாட்டின் பிரச்சனை. தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை, தெரியாட்டாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கிறத அதை பயன்படுத்தி வெள்ள நிவாரண நிதி வாங்கி கொடுத்துருக்கலாம். பாரத பிரதமரோட உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை, உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கூட்டு வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி தரவாட்டாலும் பரவாயில்லை, ஒரு ஆறுதலாவது சொல்லியிருக்கலாம். அதுக்கு கூட நீங்கள் எந்த முயற்சி எடுக்கலை, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் காலையில் எங்கே பேசினாலும் எங்கள் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியாரை நீங்கள் வசைப்பாடுவதையே வாடிக்கையாக வச்சுருக்கிறீங்க. எப்படி 2 கோடி தொண்டர்கள் 8 கோடி தமிழர்கள் பொறுத்து கொள்வாங்க? இன்றைக்கு புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவையில் எப்படி கொண்டாடினோம்? இதே மதுரையில் சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தொடங்கி கோடிக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி கோடிக்கணக்கான நிதிகளை ஒதுக்கீடு செய்து இப்போ கூட மதுரைக்கு பார்த்திங்கன்னா கூட்டு குடிநீர் திட்டம் இன்றைக்கு லோயர் கேம்பிலேருந்து கொண்டு வந்து 40 ஆண்டு காலத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் செய்வதற்கு திட்டம் கொடுத்துருக்கு. அது எதில் கொடுத்தாங்க? புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவில் கொடுத்தாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கூடுதல் கட்டடம் காலங்காலமாக நிலுவையில் இருந்தது. சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஒழுங்குற கட்டடத்தில் இருந்தாங்க. அப்போ வருவாய்த்துறையின் சார்பில் ஆய்வு அறிக்கை தயாரிக்கும் போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு ஒரு கட்டடம், புதிய கட்டடம் கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் பற்றி பேசாமல் அண்ணாமலை அவர்கள் மதுரையில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைப்பாடுவதே தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டிருந்தால் இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை நீங்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்வதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன? ஆகவே தகுதியுள்ள எதிரிகளை நாங்கள் நிர்ணயித்து நாணய விழாவுக்கு போயிருக்கிறோம்னு சொன்னோம். இப்போ நாணயம் வெளியிடுகிற விழாவை நாங்கள் விமர்சனம் செய்வதாக தவறாக சொல்லுகிறார்கள். நாங்கள் விமர்சனம் சொல்லவில்லை, அவர்களிடத்தில் கவனத்துக்கு சொல்லுகிற பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர்களாக எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த மக்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க, அங்கீகரித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலே சொல்லுகிறார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து வந்து நீங்கள் நாணயம் வெளியிடுகிறீர்களே, பிரதமரை சந்திப்பதற்கு மறுத்துத்தானே நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிதான் உங்களை தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர்களும் கலந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நீங்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உங்கள் தந்தையாருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது
நீங்கள் கொள்கை காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டீர்களா என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சந்தேகம் எழுகிறது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கே வெளிச்சம். ஆகவே அண்ணாமலை அவர்களே, இப்போது தமிழ்நாட்டு மக்கள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு, வெட்டி பேச்சு, வீணர்கள் பேச்சு என்பதை நீங்கள் தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, வீணர்கள் பேச்சில் நீங்கள் நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் உங்கள் தொண்டர்களுடைய பொருளாதாரத்தையும் செலவிடுவதை காட்டிலும் மத்திய அரசிலே நேரடியாக நீங்கள் டெல்லிக்கு சென்று அங்கே எங்கள் தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, முதலமைச்சர் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறாரு, அதை நீங்கள் நிதிநிலை அறிக்கையிலும் இடம்பெற செய்யாதனால எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள், நீங்கள் புறக்கணித்த காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள், ஆகவே இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி தாருங்கள் என்று உங்கள் திறமையை பயன்படுத்தி, உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி, மெட்ரோ ரயில் நிதி, மதுரை மெட்ரோ ரயில், கோவை மெட்ரோ ரயில், ரத்து செய்யப்பட்ட ரயில்வே திட்டங்கள், மேம்பாலத்திற்கான நிதி, வளர்ச்சிக்கான நிதி, 3 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி, ஜிஎஸ்டி நிலுவை பாக்கி, இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று நினைப்பாங்க. இப்போது பேசுவது உங்களுக்கும் புரியவில்லை, எங்களுக்கும் புரியவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியவில்லை. ஓங்கி பேசினால் உண்மை என்று பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஓங்கி பேசினா மற்றவங்கெல்லாம் அதை உண்மைன்னு நினச்சிக்கிடுவாங்கன்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி மூச்சு விடாமல் ஓங்கி பேசுகிற, சத்தமாக பேசுகிற அண்ணாமலை அவர்களே, உங்கள் பேச்சு வெறும் பேச்சு, வெட்டி பேச்சாக இருக்கிறதை தவிர, உங்கள் பேச்சு காகித பூவாகத்தான் காட்சியளிக்கிறதை தவிர அது மனம் பரப்புகிற மல்லிகை பூவாக மதுரையில் இல்லை. ஆகவே உங்கள் பேச்சினால் இந்த மதுரை மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வெறும் பொழுதுபோக்காகத்தான் அதை பார்த்து நகைச்சுவையாகத்தான் அதை கடந்து சென்றிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் நம்முடைய உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு அனைத்து பிரிவினரையும் வர வேண்டும் என்று எங்கள் அனைவரின் சார்பில் உங்களை வணங்கி